reviewing it every day and say to yourself, it's not over until I win. ஸோ ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணவே செய்கிறேன். மோட்டோ விளாகில் கொஞ்சம் வேலை, அதனால் செக் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் செக் பண்ணவே முடியல, டைம் இல்லை சுத்தமாக. இப்போ தான் போய்கிட்டுருக்கேன். பெரிய வேலை தான் இல்லை, ஒரு சின்ன வேலை. அப்படியே போயிட்டு இன்னும் விளாகே பண்ணலையே, பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் கைஸ். வாய்ஸ்லாம் எந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது என்ன ஏதுன்னு எனக்கு தெரில. அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியும் வீடியோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது என்ன தெரியுதா, அன்றைக்கி வாங்கி வச்சு பார்சலு, அதான் இது கேமராயா? இது தெரியுதா உன் ஃபேஸ் தெரியுதா, உன் மூஞ்சி தெரியுதா, உன் மோன் தெரியுதா? எடுக்கிறதா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது இப்போது. போயிட்டு வரேன், வேலை இருக்குது, போயிட்டு வரேன் நான். ஸோ இதான் கைஸ் நம்ம வண்டி. இப்போதைக்கு இந்த வண்டி தான் கையில் இருக்குது. மெயின் வண்டி வந்து ஊரில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரணும் மழை காலம் முடிஞ்சோடனே. சரியான தூசியாக இருக்குது. வண்டி கொஞ்ச நேரம் ஆனில் இருக்கட்டும், அதுக்குள்ளேயும் தொடச்சிருவோம். சரியான தூசியாக இருக்குது. கிளம்புவோம். பெரிய வேலைலாம் இல்லை கைஸ், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு ஒரு சின்ன வேலை. C80 நான் வர போகிறேன். இப்போ போயிட்டு 10 நிமிஷம் வேலை தான். நம்ம தான் செக் பண்ணவே இல்லையே வாங்கினதுலேருந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. அதான் அப்போ தான் செக் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். வியூ கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் கவுத்து இருந்துச்சு, இப்போ கரெக்டாக இருக்குது. ரைட்டு, கொஞ்ச நேரம் ஓடட்டும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கியர் போட்ட உடனே கிளச்சு கையில் தான் இருக்கும், வெட்டுவான் பாருங்கள். இப்போது என்னன்னு தெரில, ரொம்ப நாள் அந்த ஃபால்ட் இருக்குது. போன தடவை கிளச் அசம்பிளி ஃபுல்லாக மாற்றினேன், அதுலேருந்து இப்படி தான் இருக்குது. அது அடுத்த சர்வீஸில் போய்ட்டு தான் சொல்லணும், இந்த மாதிரி கிளச்சு கையில் இருக்கும்போது விட்டுதுண்ணா அப்படின்ட்டு. டைமே இல்லை வண்டி சர்வீஸ் விடுறதுக்கும். இப்போ நான் இருக்கிறது வந்து வெஸ்ட் மாம்பலம் கைஸ். வெஸ்ட் மாம்பலம் டி நகர் ரொம்பலாம் கிடையாது. இங்கேருந்து தான் அந்த சப்வே இறங்குனா டி நகர் தான், அந்த ரயில்வே பார்டர்கிட்ட தான். அப்படியே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடும். நான் ரொம்ப நாள் செக் பண்ணலான்னு இருந்தேன், டைமே கிடைக்க மாட்டேங்குது. சரி அதான் இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். முன்னெல்லாம் பார்க்கணுமே, இந்த இடம் சரியான டிராஃபிக்காக இருக்கும். சப்வேலேருந்து இல்லை இந்த பர்கிட் ரோடு போகிற வர சரியான டிராஃபிக்காக இருக்கும். இப்போ அந்த பிரிட்ஜு கட்டினதுலேருந்து தான் இப்போ டிராஃபிக்கு கம்மியாக இருக்குது. இந்த ரவுண்டான கிட்டலாம் பார்க்கணுமே, இப்போ நார்த் உஸ்மான் ரோட்டில் எப்படி எந்தளவுக்கு டிராஃபிக் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். இப்போ கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் சரியான க்ரௌடாக இருக்குது. ரோடு மாதிரி இல்லை, நடந்து போகிற ரோடு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ இப்போயாவது பரவாயில்ல. நைட்டுலாம் இதை விட தான் இருக்கும், ஒரு 6 மணிக்கு மேலே.
நம்ம கிராஸ் ஆகி போயிடும். டேய் இங்கே தான் கைஸ் பேங்க்கில் ஒரு சின்ன வேலை, இங்கே சிஐடி நகரில். அப்படியே அதை போட்டு காசு அக்கௌண்ட்டில் போடணும், அதை அப்படியே போட்டு விட்டு வந்துடலான்னு கிளம்பியிருக்கேன். அப்படியே மைக்கையும் செக் பண்ணிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க பார்க்கிங்லாம் விட்ருக்கானுங்க. இப்போ புதுசாக பிரிட்ஜு கட்டினாங்க சிஐடி நகர்லேருந்து இங்கே நார்த் உஸ்மான் ரோட்டில் போய் இறங்கும் பாலம் கட்டினானுங்க. இப்போது ஃபுல்லாக பார்க்கிங்குலாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பைக் பார்க்கிங்கே விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக வண்டிலாம் கிடையாது, பெரிய காரு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக அந்த மக்கள் ஒரே கூட்டமாக இருக்கானுங்க, வண்டி பைக்கு ஒரே கூட்டமாக இருக்குது. இந்த க்ரௌடு தான். முன்னெல்லாம் சரியான காரு பஸ்ஸு பிரிட்ஜு கட்டுறதுக்கு முன்னாடி பார்க்கணுமே, இங்கேருந்து சைட்டாக நார்த் உஸ்மான் ரோடுக்கு சரியான க்ரௌடாக இருக்கும். எங்கேயா வரையோ அவ்வளோதான் வந்துட்டேன். சிம்பிள், ஒரு 1 கிலோமீட்டர் தான். இங்கே எப்படியே போயிட்டு அக்கௌண்ட்டில் காசு போட்டு வந்துடும். சின்ன வேலை. அவ்வளோதான் கைஸ், வேலை முடிஞ்சு கிளம்புவோம். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில எனக்கு. அவ்வளோதான், விளாகே அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ரெக்கார்டிங் டைமில் ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷம் தான் வரும், பேசுனது போக. மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குது. நான் இந்த டிரான்சாக்ஷன் எதுவுமே வந்து நான் வீடியோவில் வந்து ப்ளர் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா காட்ட மாட்டேன். சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் அந்த வண்டி எடுத்துகிட்டு வரணும் கைஸ். நான் இந்த வண்டி வச்சு சும்மா இது வேலைக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வண்டி தான் வச்சு ரைட் பண்ணணும், வெளியே போகிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணணும். சரியான மழையாக இருக்குது, விட்டு மழையாக இருக்குது. இன்றைக்கி மழை இல்லை, ஆனால் மாதம் ஃபுல்லாக மழை தான். இந்த டிசம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வரணும். அதை ஒரு லாகா பண்ணணும். ஊர்லேருந்து சென்னைக்கு வர்றது அதை லாகா பண்ணுறேன். இந்த வண்டி வச்சு இங்கே சின்ன ரைடு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ நான் போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போகும்போது நான் வீடியோவில் போடுறேன், வீடியோ கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இங்கே தான் சரியான இதாக இருக்கும். நசன்னு ஒரு 6:30 மேலே பாருங்கள், அப்படியே வந்து மொச்சிருவாங்க. அவ்வளோதாங்க, ரூமுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வீடியோ தான் இது, ஃபஸ்ட்டு வீடியோவில். அதனால் பெருசாலாம் ஒன்றும் எடுக்கல, விளாக் பண்ணல. உள்ளே போனேன், வேலை முடிஞ்சு வந்துட்டேன். இதுக்கு மேலே வீடியோவில் என்ன காட்டுறது? போனதே ஒரு 2 கிலோமீட்டர் தான், போயிட்டு அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குங்க. இதில் நான் விளாக் எடுக்கிறது? வண்டி எங்கேயோ ஒரு 100 கிலோமீட்டர் கூட எடுத்துகிட்டு போக முடியாது போல், எங்கேயா நின்றும் போல். அதான் பயமாக இருக்குது. சர்வீஸ் விட்டாலாவது ஒரு பயம் இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம். சர்வீஸ் விட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போகணும்.
சரி ஓகே கைஸ், நான் வந்து வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வந்துட்டேன், இதுக்கு மேலே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? கூடிய சீக்கிரம் நான் நல்ல வீடியோவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.